ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லுக்கி கிராஃப்ட் பார்ட் 38 9 தெரில. ஓகே வாங்க கேமிங்குள்ளே போகலாம். நம்ம ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருந்தோம் இந்த இந்த செஸ்ட்டுக்கெலாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு நம்ம அது வரலாம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா பொருளையும் தனித்தனியாக தான் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்ற முடியும். அதனால் இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் வச்சு நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த வீடியோவில் வாங்க நம்ம வீடு கட்டுறதுக்கான பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுன்னு வச்சுட்டோன்னா அந்த இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த காங்கிரீட் பவுடர்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை போய்ட்டு நம்ம மாற்றிட்டு வந்துடுறோம். ஓகே, இதை நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். எப்படின்னா இதுக்கு நான் பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். நான் இதை வச்சுட்டு போயிட்டு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அப்படி வைக்கணும். உள்ள இப்படி வச்சோன்னா என்னடா வைக்க முடியல. இப்படி வச்சுக்கிட்டே வந்தோன்னா இதுவும் வந்துடும். நம்ம இது மேலே அப்படியே சுரண்டி எடுத்துக்க வேண்டியதான். இந்த பள்ளத்தை அடைக்கிற மாதிரி இப்படி வச்சு நம்ம முட்டுக்கட்டு கட்டிடலாம். இங்கே அடைச்சி இதெல்லாம் அப்படியே காங்கிரீட்டாக மாறுறது உங்களுக்கு அப்படியே கிளியராக தெரியும். ஓகே, இப்போது நம்ம இதுக்கு மேலே வச்சுருவோம். இதுக்கும் மேலே வச்சுருவோமா, இன்னொரு லேயர் போட்டுருவோம். இப்படி வச்சு இந்த குளத்தையே அடைச்சாலும் கூட அடைச்சிருவோம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம அடுத்த இதுக்கு தேவை இந்த குளம். ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. இன்னும் 8 பிளாக் தான் இருக்குது. அந்த 8 பிளாக்கு இப்படி இன்னும் ஒரு 3 இருக்குது. இந்தாங்க, அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் இதுதான். இதை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நோண்டி எடுத்துக்க வேண்டியதான். சுரண்டி எடுத்துக்கிட்டோன்னா உப்பளம் மாதிரி இருக்குது பாருங்க. ஓகே, அந்த 8 இந்த பிளாக் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். நம்ம செஞ்சதுக்கே நம்மளுக்கு ஸ்டாக் வந்துச்சு. இது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம நிறைய செய்யணும். அதையும் சாரி, எனக்கு ஆடு வந்துருச்சு. அதுதான் நான் உங்களுக்கு நான் கட் பண்ணிட்டாங்க. ஓகே வாங்க, இப்போ நெட் ஆஃப் பண்ணிட்டேன். வாங்க நம்ம கேமிங்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போய்ட்டு அதை சுரண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே கைஸ், நம்ம இதில் வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறோம்னா மைனிங் வேறு பண்ணணும். அது வேறு ஒரு பக்கம் இருக்குது. ஐச்சோ, ஓ மை காட், பரவாயில்ல. நம்ம அப்படியே சுரண்டி எடுத்தால் காங்கிரீட் வருதான்னு பார்க்குறோம். இங்கே இருங்க, ஒயிட் காங்கிரீட் வந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ அப்படியே எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். இவ்வளோ சிம்பிளாக இருக்குண்ணே அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் முன்னாடியே செஞ்சுருப்பேன். இப்போ நம்ம நிறைய காங்கிரீட்டும் நம்ம செய்வோம். இதுக்கு மேலேயும் நிறைய பில்டிங்லாம் கட்டணுன்னா இந்த காங்கிரீட்லாம் யூஸ் ஆகும். ஓ மை காட், இப்போ நைட் ஆகிடுச்சி. நான் உங்களுக்கு வீட்டுக்கு போவோம். உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு இல்லை நான் உங்களுக்கு வீட்டுக்கு போய் காட்டுறேன். வாங்க வீட்டுக்கு போகலாம். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற இடம் தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. நம்ம வீடு கட்ட போகிற இடம் வந்துட்டு அதுதான். அங்கே தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடு கட்ட போகிறோம். அந்த இடத்துல வந்துட்டு கட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு வைக்க வேண்டிய இந்த செஸ்ட்டெல்லாம் வைக்கணும் அங்கே கொண்டு போய். வேறு நான் ஒரு எத்தனை ஃப்ளோர் வேணுமோ மேலே ஃப்ளோர் கட்டிக்கலாம்னு ஒரு ஐடியாவில் வேறு இருக்கேன். நம்மளுக்கு வேணுங்கிற ஃப்ளோர் கட்டிடுவோம். நான் அத்தனை பிக்காக்ஸ் செஞ்சு காட்டியிருந்தேன் இல்லையா, அதில் இப்போ ஒன்று இதோடு சேர்த்து ஒரு 3 இருக்குமா, எத்தனை இருக்குதுன்னு கூட தெரியல. அந்தளவுக்கு தான் ரொம்ப கிளியாக தான் இருக்குது நம்மள்கிட்ட. நீங்கள் போய் தான் செஞ்சுட்டு திருப்பி மைனிங் போகிறதுனா போகணும். ஏன் தெரியுமா அந்த இடத்துலலாம் ஒரு பள்ளமாக இருக்குது. இங்கே தான் நான் வந்து சாண்டெல்லாம் மெயின் பண்ணேன். இங்கே இருந்தால் சாண்டெல்லாம் ஃபுல்லாக எடுக்கிறது, இங்கே இருந்தால் எல்லாத்தையும் கடத்துறது. இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற எல்லா சாண்டையுமே நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பள்ளமாயிடும். இதில் வந்துட்டு ஏதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பில்டிங் மாதிரி அதை நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தேன். அதனால வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு நான் நிறைய சாப்பிட்டு எப்படியா இருந்தாலும் அந்த குளத்தில் பெரிய குளத்தில் போய் எடுக்காமல், ஆறு இருக்கு இல்லையா, அங்கே போய் எடுக்காமல் நான் எப்போயானாலும் அதுக்கு இந்த காரணத்துக்காக இங்கேயே வந்து சுரண்டிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் நான் அடுத்த பாட்டையும் சரி, அடுத்த இதெல்லாம் காங்கிரீட் தேவைப்பட்டுச்சுனாலும் சரி, இங்கே தான் வந்துட்டு நம்ம சுரண்ட போகிறோம். இங்கே வந்து இதை அதிகம் விட முடியாது, கண்டிப்பாக ஈஸி. அப்படி இப்போ ஓகே, நம்ம இப்போது எல்லாத்தையும் மைனிங் செய்கிறேன்ப்பா. ஏன் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாரு? நான் வீடியோ முடிச்சு ஒன்று கொண்டாடுறேன். இதை கைப்பற்றி வச்சிடலாம். நம்மளுக்கே கயிறு ஒரே பஞ்சமாக இருக்குது.
ஏய் உடச்சிரு 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 உடச்சிரு. இப்போ ஓகே கைஸ், இப்போ எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதில் நம்மகிட்ட ஒரு ஸ்டாக் ஆஃப் இது மட்டும்தான் இருக்குது. அதனால வந்துட்டு அதுக்கு அங்கே ஓடி பரவாயில்ல, நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது. 1 ஸ்டாக் ப்ளஸ் 8, இன்னும் 3 பிளாக்ஸ் மட்டும் காணும். அந்த 3 பிளாக்ஸில் ஒரு பிளாக்ஸ் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது, இன்னொரு பிளாக்கு அங்கே இருக்குது, அங்கே ப்ளேஸ் ஆகிருக்குது. அந்த பிளாக்கையும் போய்ட்டு உடச்சாச்சு. இன்னொரு பிளாக் அங்கே தத்தளிச்சு ஓடுனுச்சு. எங்கே அது 100 அப்பாடா எல்லாத்தையும் எடுத்தாச்சு கைஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு போய்ட்டு சவால் செஞ்சுட்டு மற்ற வேலையெல்லாம் வந்து பார்ப்போம். கிரேவல் எங்கே எடுக்கிறதுனா இங்கே தான். இங்கே ஒரு கதவு போட்டு வச்சுருப்பேன். இந்த இடம் இருக்கா, இதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் எடுப்போம் வாங்க. இப்போ ஓகே, நம்ம இந்த இடம் போய் இருக்கட்டும். நம்ம இப்போ வந்துட்டு இந்த காங்கிரீட்டை வச்சு போய்ட்டு ஒரு அஸ்திவாரம் போட்டு வந்துடுவோம். அதான் வந்துட்டு நம்ம சைட்லலாம் உட்லாக் வைப்போம். அதனால சைடு உட்லாக் தேவையானதெல்லாம் ஒரு தனி செஸ்ட்டில் போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு நான் நிறைய செய்யணும். இது வந்து நம்மளுக்கு 1 ஸ்டாக்கு மேலே அயன் இருக்குது. கோழி வேறு அடிக்கடி முட்டை போட்டுருக்கா. அது வந்துட்டு அதுலேருந்து ஒரு கோழி குஞ்சு தான் வரும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இதுங்களுக்காக நானே யோசித்த ஒரு சிக்கன். நானே யோசித்து இதுக்கு தேவையான பொருள் ஒன்றுமே இல்லை. 2 காப்பர் தேவை. ஆப்பர் அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் முதல்ல செஞ்சுருவோம். இதை அப்போ இப்போ அந்த ஓப்பர் செய்கிறதுக்கு அயன் எடுத்துக்குவோம். என்னால் நம்பவே முடியல, அந்த கிளிச்சு நம்மளுக்கு இந்த கிளிச்சு தான் ஒன்றும் அது பரவாயில்ல. நம்மளுக்கு கொடுத்துருக்கு ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் க்ரியேட்டிவில் எடுத்துன்னு சொல்லலாம். அதையும் நான் நிரூபித்து காட்டினேன். நான் ஒரு இதில் நிரூபித்து காட்டுறேன் உங்களுக்கு. ஏன் ஃபர்னஸை திறக்கிறேன். இப்போ வாங்க, நம்ம ஆப்பர் செய்கிறதுக்கு முதல்ல உட்டு தேவை. ஏன்னா செஸ்ட்டு செஞ்சு தான் செஸ்ட்டு நடுவில் வைக்கணும். அதுக்கு 2 செஸ்ட்டு தேவைப்படும். இப்போ அது எங்கே அந்த உட்லாக் இருக்கும், ஒரு சைடான உட்லாக் இது இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பிளாங்க்ஸாக மாற்றி இதில் வந்துட்டு நம்ம செஸ்ட்டை செஞ்சு அதுக்கப்புறம் செஞ்சு அப்பா ஒரு ஸ்டாக் வருது. இது இப்போதைக்கு ஓகே போதும். இப்போது இறக்கிதுல. இப்போ நம்ம ஆப்பர் பேசலாமா? இது ஆப்பர் இல்லை கைஸ், சாரி, இது ஆப்பர் இல்லை. இதை வச்சு நம்ம ஒரு 2 செஸ்ட்ஸ் மட்டும் செஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இதோட வேலை முடிஞ்சு போச்சா. இப்போது அப்பா நான் இன்றைக்கி மாட்டு பொங்கல் அதுமா மாடு பிடிக்கிற மாதிரி ரோட்டில் போன ஒரு மாட்டை பிடிச்சிட்டேன். அவங்க ஓனர்ட்டையும் கொடுத்தாச்சு. ஓகே, இது எப்படி செய்யலாம்னு நம்மளும் பார்த்துடலாம் வாங்க. எப்படி செய்கிறதுன்னு. இதுக்கு இன்னும் 2 செஸ்ட்டும் வேறு தேவை. அந்த ஒரு சின்ன காரணத்துக்காக அப்பா